இது எப்படியாப்பட்ட சபை? இது திருவாகிய மகாலட்சுமி பொறுத்த சபை. இது என்ன ஊர்? இது இதுவா? முத்தாண்டி குப்பம். முத்தாண்டி குப்பம் என்ன ஊர் மாவட்டம்? எங்க வச்சு போறா? என்ன ஊர் மாவட்டம்? இதுவா? விழுப்புரம் மாவட்டம். என்ன ஊர் மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டமா? கடலூர் மாவட்டம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். எங்களுக்கு தெரியும். அவர் ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. தம்பி, கடலூர் மாவட்டம் முத்தாண்டி குப்பம் கிராமத்தில் நாம ஆமாங்க 3 காளியம்மன் கோவிலுக்கும் ஆடிக்கிறோம், அண்ணான முனேஸ்வரன் கோவிலுக்கும் ஆடிக்கிறோம். ஆனா இங்க இந்த முத்தாண்டி குப்பத்துல அங்காளம்மன் கோவில் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. காளியம்மன் கோயில் வந்து போன் பண்றேன், இன்னும் முன்னாடி வரணும்னு பார்த்து இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. எனக்கு தெரியுங்க இந்த இடம். எப்படி? ஒரு தாத்தா சொன்னார், அப்படியே கூட இட்டு வந்துட்டேன். ஒன்னு சொல்லி தப்பு இல்ல தம்பி, ஒன்னு சொல்லி தப்பு இல்ல. விரன்னு ஒண்ணு போட்டா சொல்றனா காய்க்கும். இருக்கிற இடம் அப்படிடா நீ. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லை. வாங்க ஐயா, வணக்கம். இதுக்கெல்லாம் பாட்டு அடிக்கலாமா? இது இருக்கக்கூடிய அங்காளம்மனுடைய பாதத்துக்கும் ஊரிலே உள்ள ஆட்சி தேவதை பாதத்துக்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகர்த்தா இன்றைய விழா குழு தலைவர்கள் அனைவருடைய பாதத்துக்கும் அமர்ந்துள்ள வெளியூர் வாசிகள் உள்ளூர் வாசிகள் பெரியோர் முதல் சிறியோர் வரை தாய் தந்தமார்கள் அனைவருக்கும் நாளைய நடிகர் அனைவருக்கும் உனக்கு அடியன் வணக்கம். விளக்கம் தெரியுமா? அந்த சங்கரன் சதாபாரத்தில் சங்கரன் சடாபரத்தில் இருக்கக்கூடியது யார்? யார்? இயேசுநாதர். கசத்தில் கசம் வேற சட்டி மாத்துங்க. அது சட்டி பாருங்க. இப்பதான் ஒரு புது சட்டிமா நீங்க சாபம் பண்ண தெரியல. அழுதா? யார் அழுதா? அக்கா, யாரு? அக்கா. கூப்பிடுற தம்பி. என்னடா? தம்பி. அது அழுதுனா அதோட நேர காலம். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அது என்ன பாக்குறீங்க? ஒரு அடி அடிச்சானா 2 அடி அடிச்சானா அந்த அடியை ஏன்டா அடிச்சுன்னு அவனை நினைச்சு பார்க்கணும். அவனை உட்கார வச்சு தடவை கொடுத்துட்டு தடவை தம்பி ஏன் மேல தப்பு இல்ல, நான் ஒண்ணுதான் நினைச்சுட்டு இருந்தேன். உங்க மாமன் பண்ண வேலை உனக்கு இல்லாத உண்மை யாருக்கு இருக்குது? தம்பி உன் மேல தப்பு இல்ல, ஏன் மேல தப்பு இல்ல, நான் ஒன்னதான் நினைச்சுன்னு இருந்தேன். அதை கட்டி ஒரு கம்யூனிட்டி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப எடுத்து சாட்டி போட்டுருந்தா நான் என் பொண்ணுகிட்டலாம் சொல்லி வச்சிருந்தா, தம்பி எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் ஒன்னே தவிர ஒண்ணு விட அழகு யாரும் கிடையாது தம்பி. பாப்பா கிட்டலாம் சொல்லிட்டேன், எல்லாரும் ரெடியா இருக்கல்வ, நீ உட்கார தடவை கொடுத்தா அவன் அடிக்கலாம். சாட்டி அவன் அடிக்கிறான்,
தடைய கொடுக்கல வேணும்னா டிஸ்கு காமிக்கிறான் அவன் விஸ்கு காமிக்கிறான் இவன் டிஸ்கு காமிக்கிறான் விஸ்கு நாட்டிக்கிறான் ஓஹோ தம்பி சங்கரன் சடாபரத்தில் கங்கை சுதனா வந்த அந்த கங்காதேவி எப்படி வந்தார் சொல்லுங்க ஒரு தினத்தில் தேவலோகத்தில் தேவ சபை கூடியது 30 கோடி தேவர்கள் 40 கிண்ணர் கிம்பர் சித்தி விதானர் அனைவரும் தேவ சபையில் அமர்ந்திருந்தார். அமர்ந்திருக்கும் போது அப்போது கங்கை அம்மன் அதோ பரமக்கடவுள் சடாபரத்தில் இருந்து தேவ சபைக்கு நானும் வரேன் சுவாமி அப்படின்னு உரைக்க பரமன் பார்த்தார். அங்க சித்த முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் அமரக்கூடிய இடம். நீ ஒரு பெண்ணானவள், நீ வரப்படாது அப்படின்னு சொல்லும் போது கேளாமல் இத்தனை காலங்கள் இல்லாமல் இன்னைக்கு நான் கேட்டுவிட்டேன், என் ஆசையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ல பரமக்கடவுள் யார் எதை கேட்டால் தட்டாம கொடுக்கக்கூடிய தட்டால் என்ற பெயர் படைத்தவர். சொந்த மனைவி கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது சின்ன பொண்டாட்டியாச்சு. அவன் என்ன பண்ணாரு, அது வரைக்கக்கூடிய தேவ சபையில் இறக்கி விட்டார். அப்போட அமர்ந்திருக்கும் போது அது வரைக்கக்கூடிய வாழ்வு தேவன் வருவதற்கு நேரமாகிவிட்டது, தாமதமாகிவிட்டது. வாழ்வு என்றால் யார்? காத்து. நாம சாதாரணமா நடந்து போகும்போது நம்ம நடக்கிற காத்து வரும். காத்து நடந்து வரும்போது அப்ப ஓடி வரும்போது எவ்வளவு ஒரு புயலானது வீசும். பேய் காத்து மூக்கர் காத்து அடிக்கும். அப்படி வரும்போது வந்த உடனே தேவ சபைக்கு வந்ததும் அப்போது எல்லாம் அமர்ந்திருந்தார். இவர் தன்னை மறந்து கங்காதேவி ஆனவள் தன்னை மறந்து அமர்ந்திருக்கும் போது அந்த வாழ்வு பகவான் வரும்போது அது இருக்கக்கூடிய சேலை சொல்லக்கூடிய அந்த சேலை ஒதுங்கியது. அப்படி மாராப்பு சேலை ஆம்பளைக்கு கண்ணு எங்க இருக்கணும்? மாட்டுக்கு மலை மேல கண்ணு. ஆம்பளைக்கு கண்ணு பொம்பளை மேல இருக்கும். பொம்பளைக்கு கண்ணு எங்க இருக்குன்னா தன்னுடைய சேலை மேலதான் இருக்கணும். உண்மைதான். கட்டியா சேலை மேலதான் இருக்கணும். தான் என்ற அகத்தோடு அது கல்லங்கவிடுத்து கங்காதேவி அமர்ந்திருக்கு. அந்த மாராப்பு துணி விளக்க பார்த்தா தேவர் முனிவர் அனைவரும் உலக மாதா கங்காதேவி அதை தன்னை மறந்து அமர்ந்திருக்கும் போது அந்த மாராப்பு துணி விளங்கியது தெரியவில்லை. அப்படி என்று அவளும் கண்ணை புகைத்துக் கொண்டார், கையினால் மூடிக்கொண்டார். பார்த்தா அந்த வருண தேவனானவன் யாரு? வருண தேவனானவன் மூடுவதை போல் மூடி அந்த கை விரல் சந்தால் கண்காணித்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்தார். சரி, அனைத்தும் தெரிந்த பிரம்மதேவன் அட படுபாவி சண்டாளா, ஒரு தாயானவள் நமக்கு அனைத்தும் பேருக்கும் தாய். கங்கை இல்லையா மங்கை இல்லை சொல்லக்கூடிய தாயானவள் கல்லங்க கொடுத்து இருந்தால் இந்த வாழ்வு தேவன் வந்த வேகம் அந்த சேலையானது ஒதுங்கியது. நாங்கள் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டோம். இருந்தாலும் கண்ணை மூடுவது போல் இருந்து கண்ணை கை விரல் சந்தால் பார்த்தாயே. அதனால உனக்கு தேவ சபையில் இனிமேல் வேலை இல்லை, தேவலோகத்தில் வேலை இல்லை. பூலோகத்தில் சென்று பிரதமனுக்கு நீ மகனாக பிரதிப மன்னனுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு உரைக்க இருந்தாலும் உங்களையும் பார்க்கணும் 50 பேரையும் பார்க்காது. அது விஷயம் இவர் சொல்றாரு. தம்பி அப்படி இருக்கும்போது கங்காதேவியை பார்த்தார். இருந்த போதும் பரமக்கடவுள் உரைத்த வார்த்தைக்கு மதியாமல் தேவ சபையில் இறங்கினாலும் ஒரு பெண் என்பதை மறந்து தன்னை மறந்து செயலை ஒதுங்குவதை கூட கண் கணக்கவில்லையே. அதனால எப்போது உன் மீது அவன் ஆசைப்பட்டு விட்டான். நீ ஆசைப்பட்டாய படையிலே தெரியவில்லை. அவனுடைய ஆசை தீர்க்க வேண்டும். பூலோகத்தில் நீ சென்று கங்கையாக திறந்து அவனை மணந்து பிற்காலத்தில் வர வேண்டும். அது போல பூலோகத்தில் இருவரும் வந்தார். வரும்போது அந்த சந்தன மகாராஜன் அங்க இருக்கக்கூடிய ஒரு தினம் வேட்டையாடி விட்டு அது கடற்கரை வழியாக உலாவிக் கொண்டு வருகிற நேரத்தில் இந்த கங்காதேவியை கண்டுவிட்டார். கங்காதேவி கண்டவுடனே சந்தனனுக்கு கங்கை மீது ஆசை வர அந்த ஆசைக்கு உள்பட்டு உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டுமானால் நான் எதை செய்தாலும் என்ன சொன்னாலும் மறு வார்த்தை பேசப்படாது. எப்படி மறு வார்த்தை பேசப்படாது? மறு வார்த்தை என்ன மீறி பேசினால் அது இருக்கக்கூடிய
உனக்கு எனக்கு உறவு என்பது அன்றோடு அத்துவிடும் அப்படின்ற உரைக்கு அதுக்கு கட்டுப்பட்டு சந்தன மகாராஜன் கங்கையை மணந்து 6 பிள்ளையை பெற்று கொடுக்க 6 பிள்ளையை பெற அந்த சிசுவை அப்படியே கைத்த முறித்து கங்கையோடு கங்கையாக கரைத்து விட்டார். அப்போது பார்த்தார் நாட்டு குடிமக்கள் பார்த்தார், ஐயா சந்தன மகாராஜரே சந்திர வம்சமே இல்லாம போய்விடும், அதனால உங்களுக்கு இன்று ஒரு வாரிசு வேண்டும். அப்படி என்று 7வது பிள்ளையாக காங்கேயன் சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்தார். காங்கேயன் பிள்ளை பிறந்ததும் கிடக்கிற ஓடினார் சந்தன மகாராஜன். அம்மா கங்கா, இதுவரை உன்னை எதிர்த்து நான் பேசியது கிடையாது, உன் சொல்ல தட்டியது கிடையாது. ஆனா எனக்கு பிற்காலத்தில் இந்த அத்திமாநகரை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும், இந்த பிள்ளையை கொல்லாதே அப்படின்னு உரைத்ததும் இந்த ஒரு பிள்ளையை விட்டு வை அப்படின்னு உரைத்ததும் எப்போது எதிர்த்து பேசினாயோ உனக்கு எனக்கு உறவில்லை, இந்த பிள்ளை வேண்டுமானால் தக்க 16 வயதில் ஒண்ணு வந்து சேருவான். தக்க 16 வயதில் ஒன்னை வந்து சேருவான். அப்படி என்று கங்கையானவள் மறந்து விட்டார். மறந்த உடனே அப்போ தக்க 16 வயதானது சந்தன மகாராஜன் ஒப்படைக்கும் போது அப்போது சந்தன மகாராஜன் இந்த காங்கேயனை விட்டு போட்டு வேட்டைக்கு வரும்போது ஒரு மாதரசை கண்டார். அது யார்? அதான் பரிமளக்கந்தி. பரிமளக்கந்தி என்று ஒரு மாதரசை கண்டு அவள் மீது ஆசைப்பட அது தேசராஜனிடம் சென்று பெண் கேட்க தேசராஜன் பார்த்தார், சந்தன மகாராஜரே குல வேறுபாடு கிடையாது, உனக்கு எனக்கும் எங்களை விட மேன்மை, நீங்கள் பேரரசர் நாங்கள் சிற்றரசர் இருந்த போது என் பெண்ணை கொடுக்க வேண்டுமானால் உனக்கு முன்னாடி எப்படி உனக்கு முன்னாடி ஒரு பெரிய தாய் ஒரு பெண்ணை மணந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றான் காங்கேயன். பிற்காலத்தில் இந்த அத்திமாநகர் அந்த காங்கேயனுக்கு அல்லவா சொந்தமாகும். அப்படி என்று உரைக்க அப்போது என் தந்தையான சந்தன மகாராஜனோ மௌனமாக வந்து அரண்மனையில தங்கியிருக்கும் போது நானோ வேட்டையாடி விட்டு அது அரண்மனையை நோக்கி வந்தேன். வரும்போது தந்தை முகம் ஆடி இருந்தது. தந்தையே என்ன தங்களுடைய முகம் மாற்றமா இருக்கிறது நடந்தது உரைத்தார். பரவாயில்லை, நீ அமர்ந்திருங்க. அப்படி என்று நான் சென்று தாசராஜனிடம் பெண் கேட்டேன். தாசராஜனிடம் பெண் கேட்கும் போது ஐயா அரசு உனக்கல்லவா உரிமை, என் பெண்ணை உன் தந்தைக்கு கொடுத்தால் ஒரு பிள்ளையான பிறந்தால் அதுக்கு எந்த ஒரு வாழ்வு கஷ்டம் கிடையாது அவன் உரைக்கும் போது ஐயா உங்களுக்கு இதான பிரச்சனை, இந்த பிரச்சனை தேர்வனுமானால் எனக்கு மண்ணாசை பொன்னாசை பொருளாசை எந்த ஆசையும் வேண்டாம், இப்போது நான் விற்பம் தருக்கின்றேன். அப்படி என்று ஒப்புக்கொள்ள அந்த அசராஜன் பரிமளக்கந்தியை கொடுக்க அப்போ தேவர்கள் அனைவரும் பார்த்தார். எனக்கு மும்மாறி பொழுதார். அப்போது என் தந்தை பார்த்தார் சந்தன மகாராஜ் எப்போ தந்தைக்கு திருமணம் செய்து வைத்து பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை அத்தனை வெறுத்தாயோ உனக்கு ஒரு வரம் தருகிறேன், எப்போது உனக்கு சாகு வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்போதே மரணம் உன்னை நெருங்கும். அப்படி என்று வரம் கொடுத்தார். அப்படியா இருந்த சில காலம் இருந்தோம். என் சிறிய தந்தை பரிமளகந்தைக்கும் என் தந்தை சந்தன மகாராஜுக்கும் சில நாள்கள் இருந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 2 பிள்ளைகள் பிறந்தார். யார் யார்? சித்திர வீரியன் விசித்திர வீரியன். யார் யார்? சித்திர வீரியன் விசித்திர வீரியன். சித்திர வீரியன் பேர் கேள்விப்பட்டியா? இல்ல ஐயா. சித்திரஜானம் கேள்விப்பட்டியா? எங்க? எந்த நாடகத்துல? 4வது வனம். 4 கூட 2 சேர்த்தா 6வது வனம். அந்த சித்திரஜானுக்கு நாடியது சொல்லுங்க ஐயா. சித்திரஜான நாடோ அது தேவலோகம். தேவலோகத்தில் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய மணிநகராபுரி வட்டம். மணிநகராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சித்திரஜான் பார்த்தான். பூலோகத்தில் என்னுடைய பேர் யார் வைத்திருக்கின்றாரோ அவரை விடுவது கிடையாது. அப்படி என்று என் தம்பியாக இருக்கக்கூடிய சித்திரஜானனை அதாவது சித்திர வீரியனை கொன்று விட்டான். சித்திரஜானன் இப்போது அத்திமா நகரிலே நானும் என் சிறிய தம்பியா இருக்கக்கூடிய இச்சித்திர வீரியனும் எந்த ஒரு குறையும் வராமல் அது இருக்கக்கூடிய அத்திமா நகரை ஆண்டு கொண்டு வருகிறோம்.
அச்சிமா நகரம் 66 வீதி, ஒரு வீதிக்கு 66 வீடு, மொத்த நாடு மொத்த வீடு 435 கோடி 60 லட்சம் வீடு. அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறோம், எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்திய தினம் பார்த்தால் ஒரு அதிசயம் நடக்கிறது. வரிசையாக மன்னர்கள், முடிவுண்ட மன்னர்கள், ராஜாதி ராஜர்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றார். அவர் யார், எங்க போறார், என்ன காரணம், அதையும் கேட்க வேண்டும். அதனால என் தம்பியை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பாக ஆமா அங்காளம்மன் தாயே நீயும் பெண்ணாக பிறந்தவள் ஆகாத துரியான் துர்ச்சோதனுடைய சூதாடிகளை தோழனே அன்னையார் இருந்தது பாஞ்சாலி உமையே நல்லதாத்து கடலூர் மாவட்டம் முத்தாண்டிக்குப்பம் கிராமத்தில் அமர்ந்துள்ள அங்காளம்மன் பேர்நாள் கொண்டாடி பிறகும் தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகர்த்தா விழாக்கூர் தலைவர்கள் பேர்நாள் கொண்டாடி பிறகும் அது இன்றைய உபயதாரர் அங்காள அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஊர்காலம் கொண்டு வந்து ஒழுவலை அமர்த்தி ஓர் இருவன் நாடகம் வைத்த ஐயா ராஜேந்திர வகரா அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எமக்காக புகழ் மாலையும் சொன்ன காணிக்கமும் வாரி வழங்குள்ளார். கூட்டம் கொலையாமல் கொண்ட பூ வாராமல் போக்கு மனமெல்லாம் புகழும் செல்லும் மாமா செல்வத்தை கொடுத்து இந்த அங்காள அம்மன் பாதுகாக்க வேண்டிய வேஜயம் இன்னும் இதே ஊரை சேர்ந்த இன்னும் கருணாநிதி சொல்லக்கூடிய பேர் நாள் கமலியா குடும்பப்பட்ட ரூபாய் 201 அது குடும்பத்தில் இந்த அங்காளம்மன் இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாக்க வேண்டிய என் தம்பி அந்த புறத்தில் யார் பிச்சத்திருவிரியன் இருப்பார் இருந்தால் தமிழின் அழைத்தார் என்று கொண்டு வாசிக்க பிச்சத்திருவிரியன் அழைக்க பிச்சத்திருவிரியன் நட்பா